Present here, and a very warm welcome and a very good evening to each and everyone who are present over here. We are very happy over here to see you for the Sangeeta Mela and Nritya Mela celebrations, which is going to be now shortly begin. Sangeeta Mela வந்து கொரட்டூர் பள்ளியினுடைய சிக்னேச்சர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு சங்கீத மேளா நம்ம வந்து நடத்தணும் நம்ம ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது மெனி கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இல்லையா, நமக்கு வந்து ஆனிவர்சரி இருக்குது, பாலகலா தர்ஷன் இருக்குது, அஃப்கோர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிப்பப்ளிக் டே சமயத்துக்கு கூட நம்ம வந்து பாட்டு டான்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுறது உண்டு. பட் அட் த சேம் டைம் ஃபார் த சிங்கர்ஸ் அண்ட் ஃபார் த டான்சர்ஸ் இண்டிவிஜுவல் டேலண்ட் அது வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு there is no forum, there is no platform. So what we thought, we should have a program, maybe strictly an in-house program. In-house program na within the family. நம்ம வந்து ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எக்ஸிபிட் தேர் இண்டிவிஜுவல் டேலண்ட் ஆஸ் சிங்கர்ஸ் அண்ட் டான்சர்ஸ். இதுதான் வந்து ஐடியா பிஹைண்ட் திஸ் சங்கீத நிருத்ய மேளா. ஆரம்பத்தில் சங்கீத மேளா அப்படின்னு சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து வைநாட் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிருத்ய மேளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸோ அப்படி வந்த ஐடியா தான் இது. So expectation is students solo songs and where applicable group songs should be part of this program அப்படின்னு சொல்லி தான். ஸோ இதுக்கான முயற்சி ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் runs for almost an year. இதனால அப்படின்னு சொன்னால் the methodology is கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம பாட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறத விட we ask the students to select the songs. So we vouch it, whether it is okay or not அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அது வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் சம் இன்னோவேஷன்ஸ், சம் சேஞ்சஸ், அந்த ஒரிஜினல் சாங் அப்படியே பாடாமல் வந்து பார்த்தா சம் இன்னோவேஷன் இதெல்லாம் யோசனை பண்ணி பண்ணணும். மினிமம் ப்ராக்டிஸ் இன்சைட் த ஸ்கூல். இப்போ ஏன்னா வந்து தாளத்தோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு, மிருதங்கத்தோட ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால வந்து மினிமம் ப்ராக்டிஸ் சங்கீத மேளா பொறுத்த வரலாம். இப்படி தான் வந்து நம்ம யோசனை பண்ணுறது. பட் ஸ்டில் when it becomes a mega program, mega event, practice is something which comes in without invitation. So that happens. So school உள்ள வந்து பார்த்தா ப்ராக்டிஸ் நடக்கிறது. ஸோ கரோனாக்கு அப்புறம் திருப்பி ஒரு வருஷம் நம்ம 2 வருஷம் நம்ம கரோனா சமயத்தோட பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஈவன் லைவ் டெலிகாஸ்டாக பண்ணோம். இந்த இயர் 2020 நம்ம வந்து லைவ் டெலிகாஸ்டாக பண்ணோம். பிகாஸ் பீப்புள் cannot come to school. அதனால வந்து அப்படி கூட நம்ம பண்ணியிருக்கோம். So it's a program which is designed for the students and it is run by the students. எல்லா கலைகளிலும் வந்து பார்த்தா சிறந்தவை அப்படின்னு சொன்னால் இந்த 2. மற்றது வந்து சிறந்தது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 2 வந்து பார்த்தா சம்திங் விச் எவ்ரிபடி கேன் என்ஜாய். பாட்டு அன்னது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்ம வந்து தினமும் வந்து பாட்டு கேட்குறவங்க கிட்டத்தட்ட வந்து 80% வந்து மக்கள் இருப்பாங்க தினமும் பாட்டு கேட்குறவங்க. ஸோ அதனால வந்து these are all part of our life. அதனால வந்து it is the best of all the கலை. எல்லா கலையிலையும் அதுதான் வந்து பெஸ்ட் சங்கீதம் வந்து நம்ம சொல்கிறோம். சங்கீதத்தினால என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒன் திங் இஸ் வெரி ஷோர், இட் கிவ்ஸ் அஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். அதில் சந்தேகமே இல்லை. ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும்போது when you listen music, your mind becomes peaceful. ஸோ அதனால வந்து ஆனால் அது ஒரு மருந்து இல்லையா. நம்ம வந்து பார்த்தா when we have disturbance in mind, we can apply this medicine இல்லையா. ஆனால் வந்து இந்த மெடிசன் அப்ளை பண்ணுறது எல்லாரால முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது. ஸோ வந்து அவர் எஃபர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சங்கீதத்தை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரால பாட முடியுமா? எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ் அப்படிதான், எல்லாரால வந்து பண்ண முடியாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த டேலண்ட் என்னது இருக்கு இல்லையா, அந்த டேலண்ட் வளர்க்கறது என்னது இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தா ப்ராக்டிஸ் என்னது ஆட்ஸ் வேல்யூ. பட் அட் த சேம் டைம் எல்லாரால பாட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எல்லாரால கேட்க முடியும், பாட்டு வந்து கேட்க முடியும், எல்லாரால வந்து ரசிக்க முடியும், எல்லாரால வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம வந்து விஷயங்களை வந்து பார்த்தா புரிஞ்சிக்க முடியும்.
ஸோ அந்த விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா ஸ்கூல்ல வந்து பாட்டு சொல்லி தராங்க, எல்லா ஸ்கூல்ல வந்து மியூசிக் டீச்சர்ஸ் இருக்காங்க, எல்லா ஸ்கூல்ல வந்து ஆனிவர்சரிஸ் நடக்கிறது. ஏன்னா வந்து ஆக்சுவலா எக்ஸாம் வந்தது எப்படி அப்படின்னு சொன்னா டு டெஸ்ட் த நாலேஜ். ஸோ நம்ம கற்றுக்கணும், எவ்வளோ கற்றுக்கணும், எந்த அளவுக்கு கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் இந்த எக்ஸாம். ஆனால் வந்து இன்னைக்கு அந்த எக்ஸாமுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எக்ஸாமுக்காக படிக்கணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் இல்லைன்னா படிக்க மாட்டோம் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு பணங்கிறதுனால நம்ம வந்து ஒரு எக்ஸாம்ல வைக்கணும் மியூசிக்ல ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. வி ஆர் டூயிங் சம் ஹோம்ஒர்க் தேர். மேபி இந்த இயரே வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி பார்ட் ஆஃப் த கரிக்குலம். கண்டிப்பாக மியூசிக் டீச்சர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக மியூசிக் சொல்லி தராங்க, கண்டிப்பாக சில பஜன் சொல்லி தராங்க. பட் ஆனால் ஸ்ட்ரக்சர்ட் வே வித் சிலபஸ் எல்லாருக்கும் போகிற மாதிரி ஈவன் த லாஸ்ட் ஸ்டூடெண்ட் has to learn certain things, has to understand சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா we are trying to implement that from the coming academic year. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஸோ இசை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ராபர்ப் இருக்கு இங்கே தமிழ் சம்ஸ்கிருதத்தில், பசுருவேத்தி சிசுருவேத்தி வேத்தி கானரசம் பணி அப்படின்னு சொல்றாங்க. கானரசத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா வந்து மிருகங்கள், அப்புறம் வந்து குட்டி குழந்தைங்க, அதே மாதிரி பாம்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டு வந்து ரசிக்குமா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சக்தி உள்ளது சங்கீத மன்னர். ஸோ அந்த சங்கீத மேளாவுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் பார்க்கல மிக்க மகிழ்ச்சி. வரக்கூடிய ஒரு 2 மணி நேரம் நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழையில் வந்து பார்த்தீங்கன்னா முனைய போகிறோம், சங்கீத நிருத்திய மழையில். ப்ரோக்ராம் முடிகிறவர்களும் நம்ம இங்கே இருந்து அந்த ஆனந்தத்தை முழுமையாக அனுபவித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கிட்ட வேண்டிக்கிறேன். Our honorary correspondent Sri N.R. Narendranath ji to present a memento to our esteemed chief guest Srimati Archana Sridharan as a token of love and respect. Please sir. We now shift our focus to a distinguished personality who has dedicated her life in preserving and spreading our classical traditions. Srimati Archana Sridharan, founder of Omkar School of Spiritual Learning, is a renowned exponent of Carnatic classical music and Nama Sankirtanam, taking the sacred art across India and the United States. A master of fine arts in music, recipients of awards is Saichuda and Kala Acharya. She beautifully blends music, spirituality and service in her journey. With this inspiring journey, we now warmly invite our chief guest, Srimati Archana Sridharan, to share a few words and enlighten us with your thoughts. Please, ma'am. Shri Gurubhyo Namaha. My humble pranams at the lotus feet of all my gurus who made me what I am. Mata, Pita, Guru, Devam அப்படின்னு சொல்லுவா. So after mom and dad, gurus are who makes us what we are now. So இங்கே இருக்கும் எல்லா குருமார்களுக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் முதற்கண் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். நீங்கள் இல்லைன்னா இந்த ஈவினிங் சாத்தியமாக இருக்காது. In Natya Shastra, they say, Yato hasta, just காமிக்கிறேன், Yato hasta, Tato drishti. I'm sure you can understand. எங்கே கை காட்டுறோமோ அங்கே கண்ணு போகும். யதோ திருஷ்டி ததோ மனஹ, யதோ மனஹ ததோ பாவஹ, யதோ பாவஹ ததோ ரசஹ. இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இந்த இனிமையான மாலை பொழுது ஆரம்பிக்கும் போது நம்ம சார் வந்து சொன்னார், இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது அப்படின்னு. இது நாட்டிய சாஸ்திரத்தில் முதல்ல எழுதின வாக்கியம் இது. ஏன்னா இந்த அருமையான இசை, நாட்டியம், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது ஏன் ஃபைன் ஆர்ட்ஸ், ஏன் இட்ஸ் நாட் ஆர்ட்? ஏன்னா அது ஒரு நுணுக்கமான விஷயம், எல்லாராலையும் கற்றுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டெடிக்கேஷன் வேணும். எப்போ ஒரு குழந்தை டான்ஸ் ஒரு பாட்டு பாடுறது, இல்லை ஃப்ளூட் வாசிக்கிறது, இல்லை வீணை வாசிக்கிறது, the entire concentration has to be, all the chakras have to be aligned. அந்த குழந்தை வந்து தன்னுடைய ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல் எல்லாத்தையும் போட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அது பர்ஃபார்ம் பண்ணாதான் அந்த ஒரு அவுட்புட் வந்து
உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இனிமையாக இருக்கும். இந்த ஈவினிங் என்ன இன்வைட் பண்ணதுக்கு முதற்கண் நான் வந்து நன்றி சொல்லணும் எல்லாருக்கும். பிகாஸ் இத்தனை அழகான டேலண்ட் என்னால் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த டேலண்ட் வந்து my second salute is to all the children who performed today. Very good job. Fantastic. இந்த குழந்தைகளை இப்படி ஊக்கப்படுத்துகிற அம்மா அப்பாக்களுக்கு என்னுடைய அடுத்த அப்ரிசியேஷன். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இத்தனோண்டு குழந்தைங்க எவ்வளோ ஆரம்பத்துலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த புரந்தரதாசர் கதையாக இருக்கும், அந்த பாட்டாக இருக்கட்டும், அந்த புஷ்பாஞ்சலியாக இருக்கட்டும், எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துருக்க இந்த ஸ்கூல், திஸ் இஸ் சம்திங் பியாண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப நீங்கள் பண்ணுற இந்த சர்வீஸ் சார் அண்ட் மேடம், உங்களுக்கே தெரியல எவ்வளோ உன்னதமான ஒரு விஷயம்னு. ஒரு குழந்தைய வந்து அந்த ஸ்கூல்லையே ரெகக்னைஸ் பண்ணுறா. ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு மை குட் ஃப்ரெண்ட் சங்கீதா. ஷீ செட் how she also performed one song, she will go change and come. நானும் அப்படிதான். எல்லாருமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டான்ஸு பாட்டு எல்லாத்துலேயுமே இருப்போம். திடீர்னு பரதநாட்டிய காஸ்டியூமில் இருப்போம். அங்கேருந்து போய் பாவாடை சட்டை மாட்டின்னு வந்து பாட்டு பாடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ஆனால் அவளுக்கு இத்தனை அழகாக என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸ், இந்த ஆம்பியன்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் ஃபார் தட். ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. இதுக்குள்ளே நான் எதெல்லாம் ஃபிட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலை. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், மெட்டிகுலஸ் பிளானிங். அந்த பிளக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிடலான்னு தெரியல. டான்ஸ்னால் டான்ஸர் பிளக்கார்டு, பாட்டுன்னா பாட்டுடைய பிளக்கார்ட்ஸு, தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி பிளக்கார்ட்ஸ். ஐ மீன் தட் இஸ் ஐ ஃபார் டீட்டெயில். அதெல்லாம் ரொம்ப மெட்டிகுலஸ் பிளானிங். இதை வந்து நான் ரொம்ப ஐ ரன் அ ஸ்கூல் டூ. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப ரசித்தேன். எத்தனை அழகாக டீச்சர்ஸ் இவ்வளோ அழகாக அதை பிளான் பண்ணியிருக்கா. அடுத்தது வந்து துருன்னு ஓடி வர்றது போகிறது பசங்க. ஒரே பகுடி அந்த ஒரு இதில் வந்து ஒரு வாட் இஸ் தட், அந்த பரணி, அந்த பரணியில் வந்து ஒரே ஒரு தலப்பா தான் இருந்தது. அந்த ஒரு தலப்பாவை 8 பசங்களும் சர்க்குலேட் பண்ணலாம். That, I mean, I don't know how to appreciate the children and the volunteer boys and girls. Volunteers குடுன்னு அந்த ஸ்டேஜை சரி பண்ணுறதும், அதை வந்து அடுத்த பர்ஃபார்மர் வந்து இன்னும் சீம்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆடியோ, லைட்ஸ், மைக்கு, உங்களது எல்லாமே சுவாமி சரணம் எல்லாமே வந்து அருமையாக மெட்டிகுலஸாக பிளானிங். அதை யாரும் இயக்கா இல்லைன்னு நான் சொல்லலை. அதையும் செய்யறதுக்கு அத்தனை ஊன்றுதலோடு பண்ணுறாங்க. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் how nicely the placards were done and how beautiful the kids spoke in Tamil. என்ன அழகாக அந்த குழந்தைங்க வாயிலேருந்து தமிழ் சரளமாக வந்தது. அந்த ப்ரெசென்டர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப நல்லா பாடி பேசிட்டுங்க. அண்ட் இங்கிலீஷ், அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் இப்போ எல்லாரோட வாயிலையும் ஈஸியாக வந்துடுறது. தமிழ் வர்றது தான் கஷ்டம். அந்த தமிழை வந்து வர வச்ச ஆசிரியர் பெருமக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ், புஷ்பாஞ்சலி, நாம சங்கீர்த்தனம், இது ரெண்டுமே என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான செக்மெண்ட்ஸ். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பரணியில் வந்து எனக்கு பாடுற குழந்தைகளை பார்க்குறதா ஆடுற குழந்தைகளை பார்க்குறதான்னு தெரியல. மியூசிக் வாஸ் ஈக்குவலி ஆஸ் குட் as the dance children. It was unbeatable. ஒரே குழந்தை மிருதங்கம் வாசிக்கிறான், திடீர்னு எழுந்து ஓடி போய் இன்னொரு ட்ரெஸ் மாற்றி வந்து டான்ஸ் ஆடுறான். ஒரு பையன் வந்து கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கான், திடீர்னு மிருதங்கம் வாசிக்கிறான். நானும் யோசிக்கிறேன், என்னப்பா இதெல்லாம் எனக்கு இவ்வளோ டேலண்ட், கொள்ளையா டேலண்ட் இருக்கு இந்த குழந்தைகளுக்குள்ள. அது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு வந்து இட் டேக்ஸ் அ லாட். திஸ் இஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நரேட்டிங் த ஸ்டோரி லைன் ஆஃப் ஷியாமா சாஸ்திரி. இந்த மூவியெல்லாம் பார்ப்போம் இல்லையா, மூவிலெல்லாம் பின்னாலேயே ஒரு சைட் லைனில் காமெடி ஒன்று ஓடிட்டே இருக்கும். வடிவேல், கவுண்டமணி அண்ட் செந்தில், அது மாதிரி மெயின் இவெண்ட் ஏதோ போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து ஷியாமா சாஸ்திரி கதையை வந்து நம்மளுக்குள்ள இறக்கிட்டே இருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் த ஈவினிங் ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷியாமா சாஸ்திரியோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிடும். அதுக்காக they are preparing you. So yeah, so I
tried to cover in the short time that was given to me. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மதிச்சிடுவோம். இந்த மாதிரி ஒரு அருமையான event showcasing the talent, I was able to come and see this and be a part of it. I'm extremely grateful to all the organizers and the school management. Thank you so much. Thank you, ma'am, for those inspiring and uplifting words, your heartfelt appreciation for our students, and your acknowledgement of the teachers who dedicated us, and the support from the parents motivated everyone present. Your wishes undoubtedly will inspire our young performers to soar the greater heights.